வீட்ல எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சக்தியோட அக்கா சொல்றாங்க, "சக்தி நீ வந்து சாப்பிடு வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இருக்காரு. "ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? வந்து சாப்பிடு வா. எல்லாரும் சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிடணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. "இல்லம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அங்க வந்து சக்தியோட அப்பா வராரு. "என்ன எல்லாரும் சாப்பிடுறீங்க? பொன்னி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல பொன்னி இன்னும் வரல சாப்பிட்றதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றாரு. "இன்னும் வரலையா? அவ வந்தா என்ன? அவ வரலனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா கோவமா சொல்றாங்க. "ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரி நான் போய் பொன்னியை கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. பொன்னி அவங்க அம்மாவோட படத்தாட நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராரு. "ஏம்மா எல்லாரும் சாப்பிட்றாங்க, நீ ஏம்மா வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை நான் வரலம்மா, எனக்கு வேண்டாம் சாப்பாடு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ணுற? நீ என்ன சொன்ன? இங்கே இருக்கன்னு சொன்னேன். எல்லாருமே டிஃபன் சாப்பிடும்போது நீயும் வரணும் தானே, ஏன் வரமாட்டேன்னு சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. "இல்லைம்மாம்மா, இவ்வளோ நடந்தவொடனே எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாமாம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. "தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. அங்கேருந்து சந்திரசேகர் ஃபீல் பண்ணிகிட்டே வராரு, வந்து உட்காராரு. "என்ன பொன்னி சாப்பிட வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. "இல்லை பொன்னி இனிமேல் இங்கே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா" அப்படின்னு சொல்கிறாரு. "அவள் இனிமேல் இங்கே சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் என்ன, யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, அவங்கவுங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சக்தியோட அம்மா சொல்கிறாங்க. "சக்தி நீ வரியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லைம்மா எனக்கு வேண்டாம், நான் போய் பொன்னியை சாப்பிட வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் இட்லிலாம் போட்டு கொண்டு போகிறாரு. பொன்னி ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த ரூம்குள்ளே இருக்காங்க. அங்கேருந்து இட்லி கொண்டு போகிறாரு. "இந்தா பொன்னி சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. "எனக்கு வேண்டாம், தயவு செய்து எனக்கு வேண்டாம். இங்கே பாருங்கள் சக்தி, உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பமே இல்லை, தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. "இங்கே பாரு பொன்னி, அன்னைக்கு நீ பேசும்போது நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன், மற்றபடி நான் எதுவும் ஒன்று நினைக்கல" அப்படின்னு சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், நான் எதுவுமே பேச விரும்பலை, எனக்கு இந்த டிஃபனும் வேணாம், எதுவுமே வேண்டாம், தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கோவமாக சொல்கிறாங்க. சக்தி அப்படியே அந்த டிஃபனை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்தோடனே, "என்ன பொன்னி சாப்பிட்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. "இல்லை அவள் வேண்டான்னு சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் அங்கே வச்சிடுறாரு. "இங்கே பாருடா, நீயாவது சாப்பிட்டு போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. "இல்லைம்மா எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. "அப்போ எனக்கும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மாவும் எழுந்து போகிறாங்க. அவங்க அப்பா சந்திரசேகரும் எழுந்து போகிறாரு. சண்முகமும் எழுந்து போகிறாரு. எல்லாருமே எழுந்து போகிறாங்க கோவமா, "எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பவானியோட வீட்டுக்காரர் மட்டும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. அதை பவானி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அடச்சே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி வாயில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்படி பார்க்குறாரு. என்ன எல்லாரும் போயிட்டாங்களோ, நாம தான் சாப்பிட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு. உள்ள சக்தி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து பிரீத்தி இட்லி கொண்டு போகிறாங்க. "இந்தா சக்தி சாப்பிடு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு பிரீத்தி, எனக்கு வேண்டாம் நான் சொல்கிறேன்ல, நீ போ" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை நீங்கள் மட்டுமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க பொன்னியா, இல்லை நானும் தானே, என்னோட வாழ்க்கை தான் போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. "இங்கே பாரு பிரீத்தி, நான் எதுவுமே கேட்கவே இல்லை, என்னை கொஞ்சம் தனியாக விடு, நீ வெளியே போ" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை கொஞ்சமாவது சாப்பிடுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க. "எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன்ல, தயவு செய்து எழுந்து போ" அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிரீத்தி அப்படி நெருங்கி நெருங்கி பேசுறதுக்காக அப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே அப்படி பார்க்குறாரு சக்தி. "இங்கே பாரு பிரீத்தி, இதுக்கு மேலே இங்கே இருக்காது, எனக்கு தலை வலிக்குது, தயவு செய்து இந்த வெளியே போயிடு" அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. "சரி சரி நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க பிரீத்தி. பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க சக்தியை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "எப்படியா இருந்தாலும் நீ தான் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "இனிமே நான் உன்னை விடவே மாட்டேன் சக்தி, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். அந்த பொன்னியை எப்படியாவது நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணி இதே வீட்டில் நான் வாழ்ந்து காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு சக்தி. பொன்னி சாப்பிடவே இல்லையே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நாம் பொன்னியை தப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பொன்னியும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதுவுமே சாப்பிடாம அப்படியே ரூம்லேயே உட்காந்துட்டு பயங்கரமாக